அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. நம்ம சிவா டிவிக்கு இப்போ தான் முதன்முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே மேலே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் தவறாமல் கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம அவினாசி பகுதியில் இருக்கக்கூடிய கடைகளை பற்றி நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு கடை உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கடையாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்ம அக்காலங்களில் நம்ம நிறைய தேட்டர்களை நம்ம பார்த்துருப்போம். எந்த மாதிரி தேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பரிச்சயமான ஒரு தேட்டர் தாங்க. எப்படின்னா ஓலை குடிசையில் தேட்டர் அமைச்சிருப்பாங்க. அதாவது டென்ட் கொட்டா. இந்த டென்ட் கொட்டாவில் தேட்டரை நீங்கள் மணல் போட்டிருப்பாங்க, அதில் விரித்து நீங்கள் படம் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த அமைப்பில் இது ஒரு உணவகத்தை அமைச்சிருக்காங்க இங்கே அவினாசி பகுதியில். இந்த உணவகத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சேர்ஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க. அதே சமயம் மேலே லைட்டிங்ஸும் செட் பண்ணியிருக்காங்க. அந்த மேலே பார்த்தீங்கன்னா ஓலையில் பின்னி இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். எப்படி இந்த உணவகத்தில் நம்ம உள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்கள்லாம் ஜாலியாக விளையாடுற மாதிரி அவங்க மணலுக்கு பதிலாக அவங்க ஜல்லிக்கற்களை கீழே போட்டிருக்காங்க. அந்த ஜல்லிக்கற்களில் அவங்க வெறும் பாதங்களை வச்சு அவங்க நடக்கும்போதும் உங்களுக்கு சூப்பராக செட் ஆகும். அதே சமயம் அவங்க காம்போ பேக்கும் அவங்க என்னென்ன மாதிரியான டிஷ்ஷஸ் இங்கே கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதனுடைய ரேட்ஸும் இங்கே போட்டிருக்காங்க, தெரியுதுங்களா? அவங்க ஆர்டருக்கு பேரில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே சமயம் காம்போ பேக் ஒன்று கொடுத்துருக்காங்க. 300 ரூபீஸ்க்கு சாப்பாடு, பிரியாணி, சப்பாத்தி, நாட்டுக்கோழி சிந்தாமணி வறுவல், மட்டன் குழம்பு, குடல் குழம்பு, வேக வைத்த முட்டை, ரசம், மோர், கடலை மிட்டாய், இது எல்லாமே கொடுக்குறாங்க. அது எக்ஸ்ட்ரா அந்த கடலை மிட்டாய் எதுக்காகனா அது உங்களுக்கு செரிமானத்துக்கும் ப்ளஸ் உங்களுக்கு அயன் சக்தி அதிகமாக இருக்குங்கிறதுக்காக அந்த கடலை மிட்டாய் கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த காம்போ பேக் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஃபேமிலியோடு வரவங்களுக்கு இது ஒரு திருப்தியான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஒரு பேக்கை கொடுக்குறாங்க. இந்த உணவகத்தை நான் ரிவ்யூ பண்ணும்போதே எனக்கு மைண்டில் தோணிருச்சுங்க. இந்த உணவகத்தை காட்டும் போதே எனக்கு ரொம்ப ரொம்ப பரிச்சயமாக பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த உணவகத்தின் உரிமையாளர் ஐயா அவர்கள் வராங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உணவகம் கிட்டத்தட்ட இந்த அவினாசி பகுதியிலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. ஆரம்பத்தில் கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். இதில் என்னென்ன டிஷ் இருக்குங்கிறதையும் அவர் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்காருங்க. மீன் குழம்பு, சரிங்களா? இது அவங்க வெளியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டருக்கு தள்ளி இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம வாடிக்கையாளர்களுக்காக மெயின் ரோட்டில் இதை வச்சுருக்கோம். இங்கே மது அருந்துவதற்கு அனுமதி இல்லைங்கிறத ஐயா சொல்லிட்டார். இது தேங்காய் சட்னிங்க. அப்போ கார சட்னி இங்கே ரொம்ப சுவையாக இருக்குங்கிற மாதிரி சொன்னார். இதெல்லாம் சாம்பார், அதே சமயம் கிரேவி, மட்டன் குழம்பு, இதெல்லாமே ஒன் பை ஒன்றா ஐயா காமிச்சிட்ருக்காரு. ஏன்னா மது அருந்த அனுமதி இல்லைங்கும் போதே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபேமிலியோடு எல்லாருமே எங்கள் உணவகத்தில் சாப்பிட்லாம் அப்படிங்கிறத அவர் ஒரு பாரம்பரியமான முறையில் தான் இவங்க உணவு கொடுத்துட்ருக்காங்க. இந்த உணவகத்துக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த உணவகம் செயல்படக்கூடிய இடம் நீங்கள் அதாவது மேட்டுப்பாளையம் மெயின் ரோடு, அதாவது அவினாசி டு மேட்டுப்பாளையம் ரோட்டில் அவினாசி பகுதியில் மேட்டுப்பாளையம் வரக்கூடிய பகுதியில் ரைட் சைடில் இந்த உணவகம் அமைஞ்சிருக்கு. ஒவ்வொன்றுமே அவங்க தனித்தனி பவுலில் வச்சுருக்காங்க. இப்போ நான் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், பெப்பர் சிக்கன். ஸோ பெப்பர் சிக்கன் நல்லா ஒரு காரகாரமாக உங்களுக்கு சாப்பிட்றோம், சுவையாக இருக்கும். இது அவங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டுங்க, போட்டி. அதாவது உங்களுக்கு அந்த ஆட்டுக்குடலை ரத்தத்தோடு ஆட் பண்ணாமல் தனியாக அவங்க ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது சிந்தாமணி சிக்கன். அதாவது சிந்தாமணி சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சில கடைகளில் தேங்காயெல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருப்பாங்க. இவங்களும் அதே ஸ்டைலில் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த உணவகத்தினுடைய இனி ஒரு சாராம்சம் என்னென்னா அந்த காம்போ பேக்கு தான் ஐயா விளக்கமாக சொன்னாருங்க. ஒன் பை ஒன்னாக அவங்க என்னென்ன கொடுக்குறாங்க, என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி சொன்னார். மதியம் இந்த உணவகம் ஸ்டார்ட் ஆகுது. நைட்டு ஒரு 11 o'clock வரைக்கும் இந்த உணவகம் செயல்படும் அப்படிங்கிறத பற்றியும் அவர் சொன்னார். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவிங்க, சிக்கன் கிரேவி. ஸோ அந்த ஒரு கலரை பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெம்ப்ட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. அடுத்தபடியாக இவங்களுடைய அனதர் ஃபுட்டு பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி. சீரக சம்பா ரைஸில் தான் இந்த சிக்கன் பிரியாணி கொடுக்குறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறாரு ஐயா. ஸோ லெக் பீஸோட சிக்கன் பிரியாணி அப்படியே அந்த ஆவியில் குக் ஆனதும் அந்த கீழே தண்ணி இருக்குது பார்த்திங்களா, அதை அழகாக காமிச்சிருக்காரு.
ஸோ இந்த சிக்கன் பிரியாணியை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் இந்த கடையை வந்து நடத்திட்டு இருக்கிறது அவருடைய சொந்த பந்தங்கள் மட்டும்தான் இந்த கடையை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க ஃபேமிலி, அவங்களுடைய மிஸ்ஸஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. ஸோ இந்த மாதிரி அவங்க வெளியாட்கள் வந்துட்டு அதிகமாக யாரையும் சேர்த்தாமல் அவங்க ஃபேமிலியை மட்டுமே இந்த கடைக்குள்ளே அனுமதித்து இந்த கடையை வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கடையில் வந்துட்டு பணிபுரியும் அனைவரையுமே அவர் வந்து சொந்த பந்தங்களாக தான் நினச்சி இங்கே வந்துட்டு வழிநடத்திட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு எத்தனையோ கடைகளை நம்ம வந்து ரிவ்யூ பண்ணியிருப்போங்க. நிறைய ரெஸ்டாரண்ட்டு, நிறைய ஹோட்டல்ஸு, அந்த மாதிரி நிறைய கடைகள் அந்த மாதிரி ரிவ்யூ பண்ணியிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து எத்தனையோ ஹோட்டல்ஸ் வந்து நம்ம போய் சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து இயற்கையான சில விஷயங்களை நம்ம மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெடிஷ்னலாக வந்து அவங்க கொடுக்கக்கூடிய உணவுகளும் சரி, அதோடு பார்த்திங்கன்னா அந்த மேலே கூரை அமைப்பு, அதாவது டென்ட் கோட்டைங்கிற அந்த ஒரு ரீசன், இது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஃபேமிலி, அவங்க சன்ஸ் இதெல்லாமே அவங்க அறிமுகப்படுத்தி வச்சாருங்க. அந்த ஒரு கூரையில் வந்துட்டு கீழே உட்காந்து அந்த குளுமையான ஒரு காற்றோட நம்ம வந்துட்டு அதை சாப்பிடக்கூடிய அந்த ஃபீலே தனியாக இருக்கும். இன்னொன்று அந்த ஜல்லிக்கற்களை கீழே காலில் மிதிச்சுட்டு சாப்பிடும்போது நம்ம வந்துட்டு அது வேறு மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். சரிங்களா? அதுக்காக தான் இவர் வந்து பார்த்திங்கன்னா மணல் வந்து போடல. ஏன்னா மணல் போட்டால் வந்துட்டு நிறைய காற்று வரும்போது அதை சாப்பிடும்போது உணவில் வந்து போய் விழுந்துரும் அப்படிங்கிறதுக்காக அந்த மணலெல்லாம் தூக்கி வீசிட்டு, ஸோ மணல் இல்லாமல் அவங்க வந்து ஜல்லிக்கற்களை மட்டும் வச்சு இந்த உணவகத்தை வந்து அமைச்சிருக்காங்க. உள்ளே நம்ம போகும்போதே பர்மிஷன் கேட்கும்போது அவர் வந்து பர்மிஷன் கொடுத்தாரு. அதை பார்க்கும்போது நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் இதை காட்டும்போது நிச்சயமாக அது வித்தியாசமான ஒரு பார்வையாளர்களை வந்து உள்ளே இழுக்குங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் தொடர்ந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய ஹோட்டல்ஸ் வந்து நம்ம சேனல் வழியாக நீங்கள் பார்த்து ரசிக்க போகிறீங்க. சரிங்களா? மற்றும் ஒரு அற்புதமான ஒரு படைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.